இந்த வெள்ளிக்கிழமை மாலை கூட்டத்திற்காக நாம் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாத எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வெள்ளிக்கிழமை மாலை கூட்டத்திற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மாலை கூட்டத்திலே ஆண்டவர் இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ளவும், இந்த நேரடி முகநூல் வழியாக வழிபாட்டை நாங்கள் நடத்தவும் ஜெபிக்கவும், இதன் வழியாக நாங்கள் ஒருவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவரை கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, கர்த்தர் நல்லவராயிருக்கிறேன், வழி நடத்துகிறவராயிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுதாமே இந்த காலை பொழுது முதல் கொண்டு இந்த மாலை வரைக்குமாக எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த அநேக வழிகளுக்காக, வழி நடத்துவதற்காக, உழைப்புக்காக, எல்லாவற்றுக்குமே ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு சில நேரங்கள் உங்களுடைய பாதத்தண்டையில் நாங்கள் நிற்கவும், உங்களை நோக்கி நாங்கள் புகழ்ந்து போற்றி பாடவும், வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் சிந்தித்து பார்க்க கடவுளை கொடுத்து நல்ல இந்த வாய்ப்பு கண்டி பாராட்டுகிறோம். நீ தொடர்ந்து எங்களோடு கூட பிரசன்னராக இருப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மாலை கூட்டத்திற்கு ஆரம்பமாக பாமாலையிலே 31வது பாமாலை பாடுவோம். பாமாலையின் 31வது பாமாலை.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவும். சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். வாய்மொழியை பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எனக்கு இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வீழ்த்தெழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்லன். உம்முடைய கூலிக்கான் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவர்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் அமைக்கிறான். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகையால் நாம் யாவும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நம்முடைய பாதத்திலே நாங்கள் மீண்டுமாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உமக்கு எதிராக அநேக தவறுகளை செய்திருக்கிறோம். குற்றங்களோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். குற்ற மனசாட்சிகளோடும் ஆண்டவரை நாங்கள் செயல்படுகிறோம். ஆண்டவரை எல்லாவற்றிலும் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக ஈடுபடுத்தி வாழும் பொழுது நாங்களுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறினவர்களாக அதிகமான பாவங்களை நாங்கள் செய்து வருகிறோம். இருந்த பொழுதும் ஆண்டவரை நீர் எங்களை அழைக்கிறவர். ஆண்டவரை இடத்தில் நாங்கள் வந்து முறையிடுகிற பொழுது எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், எங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறபடினாலே நாங்கள் செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய சொத்தில் சொல்லி ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து ஒரு புதிய உள்ளமாக, ஒரு புதிய மனிதனாக நாங்கள் மாற வேண்டும், எங்களை மாற்ற வேண்டும் என்கிறதோடு கூட உங்களுடைய பாதத்தில் வந்து நாம் வந்திருக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்களோருடைய இருதயத்தை பார்க்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிப்பதை போல நாங்கள் உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று சங்கீதக்காரன் ஜெபித்து தன்னுடைய பாடலில் சொல்லுவதை போல உமக்கு மறைவாக நாங்கள் எங்கும் மறைந்து வாழவும் முடியாது, ஓடி ஒளிந்து விடவும் முடியாது. ஏனென்றால் நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஆகினாலே நாங்கள் உமக்கு விரோதமாக எதிராக செய்திருக்கிற பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்று திரட்டி நாங்கள் இப்பொழுது பாவறிக்கையாக நாங்கள் சொல்லும் பொழுது நீதாமே தயவு கூர்ந்து எங்களுடைய பாவத்தின் அறிக்கை கேட்டு எங்கள் பாவத்தை மன்னித்து மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. நாம் நம்முடைய பாவங்களை சர்வல்லமுள்ள ஆண்டவரிடத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவறிக்கை ஜெபத்தை அனைவருமாக நாம் இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவடைக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும், எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே காலத்தில் பாடுபட்டு சிறுநீண்டு அடுத்து பாதாளத்தில் இருக்கிறார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தள்ளினார். அவர்களுக்கு ஏறி சர்வநம்பிதமாகிய தேவனுடைய அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயந்தற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் பாமாலை 279வது பாமாலை பாடுவோம். பாமாலை 279வது பாமாலை. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது இந்த வேத வசனங்களோடு கூட நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். சிந்திக்கிற பகுதிகள் எங்கள் வாழ்வுக்கு புதிய அர்த்தங்களையும் புதிய பொருளையும் கொடுக்க ஆண்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டிலே நாம் கடந்து கொள்ளவும் இந்த முகநூல் வழியாக ஆண்டுடைய வேத வசனங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல
இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 13 முடிய உள்ள வசனம் பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த திருமறை பகுதியின் வழியாக ஒரு நிகழ்வை ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம் என்று உங்களோடு கூட இந்த வேதவசத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் கொண்டு 13 முடிய உள்ள வசனங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இயேசுவானவர் தன்னுடைய அற்புதங்களை மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு சூழலை ஆண்டவர் அறிந்து கொண்டு அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர் பல்வேறுமான இடங்களிலே மக்களுடைய தேவைகளை அறிந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உணர்ந்தவராக இருந்து பல இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை செய்வது வழக்கம். அதே போல இந்த ஒரு பகுதியிலேயும் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஒரு பகுதியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்பது பல விதங்களிலே பல அர்த்தங்கள் கொண்டதாக திருமுறையில பார்க்கிறோம். இதுவும் இயேசு கிறிஸ்துடைய ஒரு பஸ்கா பண்டிகை நாளன்று ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 வசனங்களிலிருந்து 13 முடிய நடந்த இந்த சம்பவத்திற்கு ஒரு மைய பொருள் இருக்கும் அல்லவா? அந்த மைய பொருள் என்ன, அதனுடைய மைய செய்தி என்ன? எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுதும் ஒரு நிகழ்வை நடத்துகிற பொழுதும் முதல் ஒன்று இருக்கும், அதற்கு ஒரு மைய பொருள் இருக்கும், அதற்கு பின்பதாக ஒரு முடிவுரை இருக்கும். இந்த 3 சம்பவங்களுமே இயேசு கிறிஸ்துடைய இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம், அடையாளங்களை பார்க்கலாம், அற்புதங்களை பார்க்கலாம். அப்படித்தான் யோவானுடைய சிறப்பாக தன்னுடைய பகுதியிலே சொல்வது இது வழக்கம். ஆகினால இந்த பகுதியிலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த யோவான் சுவிசேஷத்தில் ஒரு மைய பகுதி இருக்கிறது. அந்த மையப்பகுதி என்ன என்கிறதை இந்த வசனத்தின் வழியாக நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இருந்தாலும் இந்த மையப்பகுதி சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஒரு செயலை செய்யும் போது திடீரென்று எந்த ஒரு செயலையுமே உடனடியாக அவர் செய்து விடுவதில்லை. எல்லாவற்றுக்குமே ஒரு மூல ஆதாரம் ஒன்றை அவர் பார்ப்பார். இன்னொன்று, இப்படி நடக்கிற ஒரு சம்பவத்தின் வழியாக எப்படிப்பட்ட மக்கள் மீட்பு பெறப்போகிறார்கள். இன்னொரு வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் வழியாக மக்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், நாம் சொல்லுகிற ஒரு செய்தியாக இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது எப்படி பிற்காலங்களிலே அது தொடர்ந்து நடைபெறும் என்பதெல்லாமே ஆண்டவர் இயேசுவானவர் பலவற்றை எல்லாம் யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து தான் ஒரு நிகழ்வை நடத்துவது வழக்கம். திடீரென்று உடனே இயேசுவானவர் அற்புதங்களை செய்து விடுவதில்லை. திருமறையில கடவுளுடைய ராஜ்யத்தை அவர் பிரசங்கிக்கும் பொழுதும் கடவுளுடைய ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த திட்ட அமைப்புக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த கடவுளுடைய ராஜ்யத்தை உருவாக்குகின்ற அந்த பயணப்பட்டு போகிற ஒரு பாதையிலே இடையிடையே வருகிறது தான் இந்த அடையாளங்களும் அற்புதங்களுமாக திருமறையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் இயேசுவினுடைய இந்த அடையாளங்களை செய்வதற்கென்று அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கூடிய மக்களை நீங்கள் திருமறையிலே படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் ஒரு சாதாரணமான மக்களை பயன்படுத்துவார், மிகவும் எளிமையானவர்களை பயன்படுத்துவார், எதற்குமே பயன்பெறாதவர்களாக இருக்கிறார் என்று ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களை பயன்படுத்துவார். இப்படித்தான் யோவான் இந்த நற்செய்தி முழுமையாகவே எதற்கும் பிரயோஜனம் இல்லை, எதற்கும் தகுதி இல்லை, இவரெல்லாம் இந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை நிகழ்த்தி ஒரு பெரிய சமூகங்களுக்குள்ளாக நடத்திவிட முடியுமா என்கின்ற பல்வேறுமான மக்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட வகையிலே இயேசுவானவர் பல நிகழ்வுகளை நடத்துவதுண்டு. அப்படித்தான் இந்த பகுதியிலேயும் நடத்துகின்ற ஒரு செய்தியா இருக்கிறது. அதனால இந்த செய்தியில வருகின்ற ஒரே ஒரு சிறுவனை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவர் அந்த இடத்துல வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை கேட்பதற்காக திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய
மன விருப்பம் என்ன, இந்த ஜனங்கள் திரும்பி போகிற பொழுது மிகவும் பசியோடு கூட போய்விடக்கூடாது என்கிறதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினவர். உடனடியாக உணவு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்குள்ளாகவே சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்து இவர்களுக்கு உணவுகளை யாரிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் தேடி பாருங்கள், கண்டுபிடியுங்கள் என்பதெல்லாமே தன்னை பின்பற்றி வருகின்ற சீடர்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே வருவார். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பையன்தான் ஒரு சிறு பையன். அந்த பையனை பற்றி தான் இதுதான் ஒரு மைய செய்தி. பஸ்கா பண்டிகை ஒரு பக்கம் இருக்கிறது, திரளான ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், இயேசுனுடைய சீடர்களும் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்புடைய ஒரு ஆற்றலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இயேசுவானவர் தெரிந்து கொண்டதை, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய வல்லமையையும் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த கடவுளுடைய ராஜ்யத்தையும் இந்த உலகத்துக்குள்ளாக மக்களுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு அவர் கையாளுகிற ஒரு முறை என்று சொல்கிறது ஒரு சாதாரணமான முறையை கையாளுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பையனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பையனுக்கு பெயர் இல்லை. இந்த பையன் எங்கிருந்து வந்தான் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவருடைய அம்மா அவருடைய பயணப்பட்டு போகும்பொழுது இயேசுவானவருடைய செய்தியை கேட்டு அதன் அடிப்படையிலே நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவேளை அன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சார அமைப்புகள், ஒருவேளை அவருடைய அம்மா தன்னுடைய பையனுக்கு இயேசுவானவரை பற்றி சொல்லுகின்ற ஒரு செய்தியை தெரிந்து கொண்டால் அது பின்பது நமக்கெல்லாம் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையினால இந்த பையனுக்கு கூட அவனுக்கு ரொம்ப விருப்பம் இருந்ததுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஏனால் இப்படிப்பட்ட ஒரு திரளான ஜனக்கூட்டம் கிராமமாக போவார்கள், நகரங்கள் தூரமாக போவார்கள், ஜெப கூடாரங்களில் தங்குவார்கள், எருசலேம் நகரத்துக்குள்ளாக செல்வார்கள். இப்படி பல இடங்களுக்கெல்லாம் சுற்றி போகிற பொழுது தன்னுடைய மகன் பசி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய அம்மா அவனுடைய பையன்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை என்றால் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தோல் பையிலேயோ உணவு கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆக அப்படி கொடுக்கின்ற ஒரு பையனை பற்றி தான் இங்கே திருமுறை அழுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த பையனை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சாதாரணமான ஒரு பையன், அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை, அவங்க அம்மா அப்பாவுடைய பெயர் சொல்லப்படவில்லை, உள்ளே என்ன உணவு இருக்கிறது என்பதை பற்றியும் இது பார்க்கப்பட்ட பின்புதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கையிலே உணவு வைத்திருக்கிறான். அவன் என்ன உணவு வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் கையிலே வார் கோதுமை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கொஞ்சம் மீன்கள் இருக்கிறது, வார் கோதுமையில் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த வார் கோதுமையை வைத்துக்கொண்டு அவன் கையில் இருக்கக்கூடிய மீன்களை வைத்துக்கொண்டு அவன் எந்த பின்னணியத்தை சார்ந்தவன் என்பதை பற்றி நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஒருவேளை நீங்கள் நம்முடைய கல்லூரியிலேயோ இல்லை என்றால் பள்ளியிலேயோ அவங்க பிரயாணப்பட்டு போகிறார்கள், ஒரு பெரிய டூருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நிறைய பேர்கள் பயணப்பட்டு போவார்கள், எஸ்கேஷன் போவார்கள், பயணப்பட்டு போவார்கள். போகிற பொழுது ஒரு மதிய நேரத்தில் வந்து எல்லாரும் இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவார். அப்படி உட்கார்ந்து சாப்பிடுகிற பொழுது அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்க்கிற பொழுது அவன் என்ன உணவு வைத்திருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட உணவை அவனுடைய பெற்றோர்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள், மற்றவர்கள் என்ன உணவு வைத்திருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு சமைத்து கொடுத்திருக்கிற உணவை வைத்து கொண்டே அவன் எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கிறான் என்பதை பற்றி நாம் பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை சாதாரணமான வெஜிடேரியன் உணவாக இருந்து வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமான பின்னணியில வந்திருக்கான். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்ட பின்னணியில வந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். சில பேர்கள் மதிய உணவை கொண்டு வர மாட்டார்கள், காலையில அவர் பெற்றோர்கள் சமைத்து கொடுத்திருக்கிற இட்லியை வைத்து கொண்டு வந்திருப்பார்கள். சில டிஃபன் பாக்ஸில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கறி குழம்பு இருக்கும், இல்லை கறி 2 பீஸ் இருக்கும். இப்படி நிறைய உணவுகள், நிறைய பசங்களோ பிள்ளைகளோ உட்கார்ந்து சாப்பிடுகிற பொழுது அந்த உணவுகளை வைத்துக்கொண்டு அவன் என்னென்ன பின்னணியில் வைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை உணவின் அடிப்படையிலே சில குடும்பங்களுடைய பின்னணிகளை பார்த்து கொள்ளலாம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் மட்டும்தான் இந்த சாதாரணமான உணவு வைத்து சாப்பிடுகிற எல்லோருமே அந்த சாதாரணமான உணவு சாப்பிடுகின்ற பசங்களோடு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். காரணம் அது ஒரு கூட்டம். நல்ல ஒரு உயர்ந்த ரக வகையிலே
நல்ல உணவு சமைத்து கொண்டு வந்து சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வகையிலே அவர் ரவுண்டா உட்கார்ந்து சாப்பிடுவார். அது ஒரு சில விதத்திலே தான் நாம் பார்க்கின்ற அளவிலே இப்படி இதற்குள்ளாக அதற்குள்ளாக ஒரு சில மக்கள் தான் இந்த உணவுக்குள்ளாக அந்த உணவுக்குள்ளாக கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்கும். இது எல்லாமே அவர் வைத்திருக்கக்கூடிய உணவுகளை வைத்துக்கொண்டு அந்த எந்த பின்னணியை வந்து வருகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து கொள்ள முடியும். அப்படித்தான் இத்தனை செல்லான ஜன கூட்டம் இருக்கிறது. ஆனால் இவன் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவு என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய பின்னணியை நாம் ஈஸியாக எளிதாக சொல்ல விடலாம். அவன் கையிலே வார்கோதுமையும் அப்பங்களும், வார்கோதுமையினாலே செய்யப்பட்ட அப்பங்கள், கோதுமையிலே செய்யப்பட்ட அப்பங்களும் உண்டு, வார்கோதுமையினாலே செய்யப்பட்ட அப்பங்களும் உண்டு. ஆனால் இந்த பையனிடத்துல அவங்க அம்மா ஒரு ஏழை தாய், அவருடைய தகப்பனார் ஒரு ஏழை தாய். இருந்தாலும் தன்னுடைய தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட உணவுகளை காட்டிலும் கிறிஸ்துவின் வழியிலே வருகின்ற அந்த செய்தி என்பது உயர்ந்த உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையான வார்கோதுமையை கொண்டு வந்து அவனுக்கு அப்பங்களை சுட்டு கொடுத்து மீன்களை கொடுத்து அனுப்புகின்ற ஒரு பெற்றோரை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு சாதாரணமான ஒரு பையன் இருக்கிறான் என்பதை நான் பார்க்க முடியும். அவன் கையிலே 5 வார்கோதுமைகளும் அப்பங்களும் இருந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்கோதுமை பற்றி நாம் திருமுறையிலே பல இடங்களில் பார்க்கலாம். இந்த வார்கோதுமைக்கும் கோதுமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த செய்தி நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே வார்கோதுமை இருக்கிறது என்று பார்க்கும்போது இஸ் பிலாங்ஸ் டு வெரி புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். இயேசுவினுடைய அந்த மைய செய்தி இருக்கிறது அல்லவா, அந்த செய்தி போய் சொல்லி சேருகின்ற ஒரு தாக்கம் இருக்கிறது அல்லவா. எல்லா ஜனங்களுக்குமே, இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுமே இந்த சாதாரணமான எளிமையான பின்னணிய குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பையன் கொண்டு வந்திருக்கிற ஒரு எளிமையான உணவை கொண்டுதான் கடவுளுடைய கட்டளையை, கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்கிறதை ஆண்டவர் உறுதி செய்து நேரடியாக அந்த பையன் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவிலிருந்து ஒரு செய்தியை இயேசுவானவர் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை திருமுறையில பார்க்கலாம். ஒருவேளை திருமுறையை படித்து பார்க்கும் பொழுது ரூத்தின் சரித்திரத்தில் புத்தகத்தில் படித்து பார்க்கும் பொழுது ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரூத் நவோமியுடைய கதையை நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியானிய தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள் என்று திருமறையில் நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீ பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குரிய ஒரு மரக்கால் வார்கோதுமையை கண்டது என்று நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே கோதுமை அறுப்பும், நல்லா புரிஞ்சுக்கணும், கோதுமை என்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு உயர்ந்த ரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்று அவர்கள் தன்னுடைய கோதுமை விதைப்பார்கள், கோதுமை பயிரிடுவார்கள். வார்கோதுமை என்பது 2ஆம் தரம், 3ஆம் தரம், இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா. கோதுமை என்பது ஒரு சில மக்கள் சாப்பிடுவதற்கு என்று அதை தனியாக பிரித்து பயிரிடுவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒருவர் உருவாக்குகின்ற உணவை வைத்துக்கொண்டு, ஒருவர் உருவாக்குகின்ற ஒரு பயிரை வைத்துக்கொண்டு, ஒருவன் சாப்பிடுகின்ற உணவை வைத்துக்கொண்டு அவருடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்பங்கள் பின்னணியை கண்டுபிடித்து விடலாம். அதே போலதான் அன்றைய காலகட்டங்களிலே இது கோதுமை பயிரிடப்படக்கூடிய இடம் என்று தனியாக எடுத்து பிரித்து விடுவார்கள். இரண்டாவதாக வார்கோதுமை பயிரிடப்படுவதற்கு என்று பல இடங்கள் எல்லாம் பிரித்து விடுவார்கள். 23ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதில் பொறுக்கும்படியாக போவாசுடைய வேலைக்காரனுடைய கூடியிருந்து தன் மாமி இடத்துல தங்கினாள். அப்படின்னா நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கோதுமை எல்லாம் பொறுக்கல,
ரூத். இந்த இடத்துல இந்த கோதுமை இருக்கு, இந்த கோதுமையை நீ பொறுக்கி போகக்கூடாதம்மா, இன்னொரு இடம் இருக்குது, இதை தாண்டி இன்னொரு வயல் நிலம் இருக்கிறது, அங்கே வார்கோதுமை மட்டும்தான் அரித்து அங்கே கதறடித்து அங்கே கீழே கொட்டி இருக்கக்கூடிய வார்கோதுமை மட்டும்தான் நீ பொறுக்கிக் கொள்ளலாம் ஒழிய இந்த நல்ல கோதுமை எல்லாம் நீ பொறுக்கிக் கூட கூடாது என்பது உணவின் வழியாக அந்த மக்களுடைய நிலையை பிரித்தாளுகின்ற ஒரு தன்மை அந்த காலத்துல இருந்தது. நான் சொல்லுங்க, கொஞ்சம் கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நீராகாரம் கஞ்சியை குடிப்பாங்க. கஷ்டப்படுகிற மக்களெல்லாம் நீராகாரம் கஞ்சி குடிப்பாங்க. செல்வந்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடுகின்ற உணவே வேறு விதமாக இருக்கும். அதனால்தான் இந்த பகுதியெல்லாம் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய புருஷனை இழந்தவனாக ரூத் மறுபடியுமாக இந்த ஊருக்கு வருகிற பொழுது, தன் மாமியோடு கூட வருகிற பொழுது மறுபடியும் ஊரில் போய் நம்மை கேவலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய மேல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பின்பதாக, நீங்கள் போய் நல்ல கோதுமை விளைவித்த இடத்துல நீங்கள் அந்த கோதுமை பொறுக்காமல் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய வார்கோதுமை அறுத்திருக்கிற இடமும் இருக்கிறது, அங்கே நீங்கள் பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இவர்கள் முதல் தரத்தின் மக்கள் அல்ல. மோவாபிய தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறபடினாலே இவள் இந்த உண்மையான கோதுமையை சாப்பிடுவதற்கு தகுதியுடையவள் அல்ல. இவள் வேறொரு கோதுமை வார்கோதுமை சாப்பிடுவதற்காகத்தான் தகுதியுள்ளவள் என்பதை, இந்த உணவு என்பது ஒரு மனிதனையும் ஒரு சமூகத்தையும் பிரிக்கிறது திருமறையிலே நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படித்தான் இந்த ரூத்தின் சரித்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன நினைக்கிறேன், அதுலேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினை படித்து பார்க்கும் பொழுது அதுலேயும் அந்த காலகட்டம் வரும் பொழுது என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகிறார். த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட். அப்படின்னா முதல் மரக்கால் கோதுமை எல்லாம், நல்ல கோதுமை எல்லாம் ஒரு விலைக்கு விற்கப்படும். அடுத்து சொல்லுகிறார் 2 மரக்கால் கோதுமை. இதுல நீங்க அந்த கால்குலேஷன் நீங்க பார்க்கணும். சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் கோதுமை 2 வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவர்கள் சாப்பிடுகின்ற உணவை வைத்துக்கொண்டு 2 விதமாக பிரிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப இந்த வார்கோதுமை எல்லாம் யார் சாப்பிடுவா? நல்ல கோதுமை எல்லாம் யார் சாப்பிடுவா? நல்ல கோதுமை எல்லாம் நல்ல மக்கள் சாப்பிடுவார்கள், நல்ல வசதியில் இருக்கிறவங்க சாப்பிடுவார்கள், ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், அவருக்கு நல்ல வசதி இருக்கிறது, நல்ல வாழ்வாதாரம் இருக்கிறது. ஒண்ணுமே சாப்பிட முடியாது, என்னதான் சாப்பிடுவாங்க? ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. நல்ல முறையா சாப்பிடுறவங்க ராஜபோக அரிசி சாப்பிடுவாங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடவே முடியாது என்னதான் சாப்பிடுவாங்க? ரேஷன் அரிசி சாப்பிடுவார்கள். இல்லை என்றால் வயலில் இருக்கக்கூடிய 3ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிசியை சாப்பிடுவதை போல இந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் பிரித்து ஆடுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது என்பதை இந்த வார்கோதுமை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கிறானே, அவன் கையில் என்ன கோதுமை இருக்கிறது? நல்ல கோதுமை அல்ல, அவன் கையில் இருப்பது வார்கோதுமை தான் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பையனுடைய பின்னணியும் என்ன? அவனுடைய அம்மா என்ன வேலை செஞ்சாங்க, அவருடைய அப்பா என்ன வேலை செஞ்சாங்க, அதையெல்லாம் பார்க்கவில்லை. இவன் கையில வார்கோதுமை இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துடைய செவிக்கு எட்டினது. இவன் கையில வார்கோதுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்கோதுமையில செஞ்ச அப்பமே ஒரு மாதிரி கருப்பா தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய வார்கோதுமையுடைய நிறம் அப்படித்தான் இருக்கும். அது ஒரு மாதிரி மட்டி கலர்ல, ஒரு மாதிரி செம்மண்ணா இருக்கக்கூடிய ஒரு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வார்கோதுமை அப்படித்தான் இருக்கும். அதுல பயிரிடப்படுகின்ற வார்கோதுமையுடைய கலர் அப்படித்தான் இருக்கும். அப்படி சாப்பிடுகிறவர்கள் தான் அதையே சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அப்படித்தான் அவங்க அம்மா அந்த வார்கோதுமையினாலே கொண்டு வந்து, நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் வார்கோதுமை தான்ப்பா, இந்த வார்கோதுமை வச்சுதான் நம்ம குடும்பத்தெல்லாம் காட்டணும், இருந்தாலும் இயேசுவினுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க அம்மா இருக்கக்கூடிய வார்கோதுமை எல்லாம் மிகவும் எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு வார்கோதுமையை தயாரித்து அப்பத்தை தயாரித்து பையனுக்கு கொடுத்து, இயேசுவின் பின்னாக போ,
என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி அனுப்பின கையிலே என்ன இருக்கிறது? அந்த கூட்டத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழியாகத்தான் இயேசுடைய சத்திய வசனம் வார்த்தை விழுந்து அவருடைய பசி ஆற்ற வேண்டும் என்று விரும்பி கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக கடவுள் ராஜ்யத்தை நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. நல்ல கோதுமை அல்ல, நல்ல ஒரு பின்னணியும் அல்ல. இயேசுடைய தொலைநோக்கு பார்வை எதில் இருக்கிறது என்றால், இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் கையிலே சாதாரணமான வார்கோதுமை இருந்தது. ஒரு வார்கோதுமை 1 சேக்கலுக்கும், ஒரு வார்கோதுமை 2 சேக்கலுக்கும் விற்கப்படுகின்ற காலம் வரும் என்று எலிசா தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய காலகட்டத்திலிருந்து பின்னணியிலே வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒருவர் சாப்பிடுகின்ற அந்த உணவை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எப்படி ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலே இப்பொழுது அந்த பையனுடைய பின்னணியம் என்ன, இயேசுவினுடைய நோக்கம் என்ன, இயேசு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளம் என்ன, அவர் எப்படி இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்கிறார். ஆகினால என்னுடைய அரசு என்பது அதற்காக செல்வந்தர்களை இயேசுவானவர் நிறுத்திவிடவில்லை. இவன் வைத்திருக்கக்கூடிய உணவுகளை வைத்துக்கொண்டு கடவுளுடைய மாட்சிமையும் ஆண்டவருடைய ஆளுகையும் மீட்பின் செய்தியும் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த வார்கோதுமையிலிருந்து தான் புறப்படுகிறது என்று யோவான் ரொம்ப தெளிவாக சொல்வார். இதை மிக சிறப்பாக பயன்படுத்துகிறது யோவான். இப்படி 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வைத்துக்கொண்டு கடவுள் எப்படி பல அடையாளங்களையும் பல ஆற்றல்களையும் வல்லமைகளையும் இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வந்து எப்படி தன்னுடைய நிலையிலே அவர் தூக்கி நிறுத்துகிறார் என்பதை நாம் திருமுறையில பார்க்க முடியும். இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இயேசுவானவர் எல்லாம் சொல்லி பார்த்து யாரை கூப்பிடுவார் கேட்டீங்கன்னா, பந்தி விசாரிப்புக்காரெல்லாம் கூப்பிடவில்லை. அங்க இருக்கக்கூடிய திருமண விருந்துக்கு வந்திருக்கிற யாரையும் அவர் அழைக்கவில்லை. இங்க வாங்க, இந்த ஒரு கல்யாணத்தில் வந்திருக்கிறவங்க இவங்க சொந்தக்காரங்க வாங்க, பெண் வீட்டார் சொந்தக்காரங்க வாங்க, மாப்பிள்ளை வீட்டார் உறவினர்கள் நீங்க வாங்க, அப்படி எல்லாம் அவர் அழைக்கவில்லை, யாரையும் அழைக்கவில்லை. அந்த திருமண வீட்டிலே யார் பார்த்தீங்கன்னா வேலைக்காரர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலைக்காரர் தான் கூப்பிடுகிறார். அந்த திருமணத்துல ஒரு நிறைவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த குறைவு நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய யூதர்களை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு இயேசுவான ஒரு அடையாளத்தையோ ஒரு அற்புதத்தையோ கடவுள் ராஜ்யத்தையோ நிறுவவில்லை. ஒரு சாதாரண மக்களை கொண்டார். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை வேலைக்காரனுக்கும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெரிந்தது. வேலைக்காரை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் போய் இந்த கச்சாடியில கொண்டு போய் நீரை நிரப்புங்கள் என்று கூப்பிட்டவரும் அழைத்தவரும் வேலை செய்தவர் யாருதான்னா சாதாரணமான வேலைக்காரன். நாகமான் வீட்டில் ஒரு பெரிய அடையாளத்தை செய்தது யார்? சாதாரணமான வீட்டில் வேலை செய்த சாதாரணமான ஒரு பணிப்பெண். ஒரு பெரிய ஒரு தளபதிக்கு, ஒரு நாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தளபதிக்கு ஒரு சாதாரணமான ஒரு பணிப்பெண்ணின் மூலியமாக கடவுளுடைய விடுதலையை கொடுத்து, கடவுள் இப்படித்தான் செயல்படுவார், இப்படித்தான் ஆளுகை செய்வார், இப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உள்ளத்திலேயும் ஊடுருவி வருவார் என்பதை பற்றி நாம் திருமுறையில் பார்க்கிறோம். அதனாலே சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான ஒரு காரியங்களை செய்கிறவர் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து. ஆகினாலே இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல அவனுக்கு பெயர் இல்லை, எந்த பின்னணியும் என்பதை அவன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை வைத்துக்கொண்டு உணவை வைத்துக்கொண்டு இயேசுவானவர் எப்படி செய்கிறார் நீங்க பாருங்க. ஒரு பையன் இருக்கிறான், 2 மீன்களும் உண்டு, 5 வார்கோதுமைகள் உண்டு, 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவர்கள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஒரு சாதாரணமான ஒரு பின்னணிய குடும்பத்தில் வந்த ஒரு குடும்பம் பையன் மூலியமாக ஒரு ராஜ்யத்தை நிறுவப்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்பி இந்த காரியத்தை செய்கிறார். இயேசு ஜனங்கள் எல்லாரையும் உட்கார வைகள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து பிரேக்கிங் தி பிரெட். ஆண்டவர் எப்பொழுதுமே அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சாதாரணமான உடல் இந்த உலகத்துக்குள்ளாக உடைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு கோதுமையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் அமைப்பு அல்ல. சாதாரணமாக இந்த உலகத்திலே நான் வந்து பிறந்தவன், பிறப்பதற்கூட இடம் இல்லை, தங்குவதற்கு எனக்கு இடமும் இல்லை, ஒதுங்குவதற்கும் ஒரு கூரையும் இல்லை, ஒரு குடிசையும் இல்லை. கடைசியிலே அவருக்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட இடம் அவருக்கு சொந்தமான இடம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனாலே கோதுமையின் களஞ்சில் வழியாக
கிறிஸ்து வரவில்லை. சாதாரணமாக ஒரு மனிதனாக வந்து அவர் அந்த அப்பத்தை எடுத்தார். வார்கோதுமையினாலே சுடப்பட்டிருக்கூடிய அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களுக்கு கொடுத்தார். சீடர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவரிடத்து அவர்களுக்கு வேண்டி மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். நல்ல நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே நாம் திருப்தி அடையவே முடியாது. நிறைய பேர் நீங்க பாருங்க, எல்லாம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. ஏதோ ஒரு வகையில ஒரு குறைவு இருக்கும், ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னையா வாழ்க்கை வாழ்ந்துட்ட, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கடந்து வந்தாச்சு, எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் போயாச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, அப்படியே சொல்லிக்கொண்டே தான் வந்து கொண்டே இருப்பார்களுடைய ஏதாவது முடிவு என்று வந்து நிற்கிறார்களா என்று நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவளுக்கு முடிவு இருக்க காரணம் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசுனுடைய செய்தியை கேட்டார்கள். ஒரு சாதாரணமான வார்கோதுமை மூலியமாக அனுப்பப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தின் வழியாக ஒரு பையன் மூலியமாக ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த சாதாரணமான பின்னணியிலே வந்த வார்கோதுமையை சாப்பிட்ட பின்புதான் அந்த கூட்டம் முழுமையாகவே திருப்தி அடைந்தார்கள் என்பதை பற்றி யோவான் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை எப்படி அடையாளப்படுத்துறார் பாருங்க. ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வார்கோதுமை அப்படி வந்துட்டே தான், அந்த வார்கோதுமை கொஞ்சம் கூட மாறுவதே இல்லை. இந்த வார்கோதுமையுடைய பின்னணியம், வார்கோதுமையை படைத்தவர்கள், வார்கோதுமையை விதைத்தவர்கள், வார்கோதுமையை சாப்பிட்டவர்கள், வார்கோதுமையை அளந்தவர்கள், 5 வார்கோதுமை சுட்ட குடும்பம், வார்கோதுமை கொண்டு வந்து சீசனுக்கு கொடுத்த அந்த வார்கோதுமை, 5 வார்கோதுமையின் மூலியமாக கடவுள் எடுத்து அப்பங்களை ஆசீர்வதித்த வார்கோதுமை என்பது அது திருப்தி அடைந்த பின்பதாக சீடர்களும் சாப்பிடுகிறார்கள். இந்த வார்கோதுமை தான் நீ சாப்பிடும். இந்த வார்கோதுமை வழியாகத்தான் இந்த உலகத்திலே, துன்பத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்திலே என்னுடைய திருப்பணியை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சீடர்களையும் சாப்பிட வைப்பதாக இதனுடைய ஒரு கிரேக்கத்தையும் பின்னணியும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஒன்றும் சேதமாய் போயாதபடிக்கு மீதியான துணுக்களை சேர்த்து வையுங்கள். அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணுக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக முடிக்கிறதை நாம் திருமுறையில பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஒவ்வொரு கையாளுகிற முறையெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவ்வளோ மிக பெரிய சிறப்புடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19-21 படித்து பார்த்தால் அதனுடைய இன்னும் ஒரு விளக்கத்தை பற்றி இங்கே நாம் பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19-22 நாம் பார்க்கும் பொழுது பவுலடிகளார் ஒரு செய்தி இங்கே சொல்லுகிறார். 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படியே பிழைக்கிறவர்கள் போல. 21 கவனிங்க. மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, நல்ல கவனிங்கள், மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகளை சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒழுக்கத்தையும் பற்றி ஞானம் என்று பேர் கொண்டிருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதே ஒழிய மற்றொன்றும் பிரயோஜனப்படாது என்று பவுலடிகளார் கொலோசியர் திருச்சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீ பார்க்காத, நீ பேசாத, நீ தொடாதே என்று சொல்வது உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு உறவுகளை ஏற்படாது.
உங்களுக்குள்ளாக பல மாமிசமான சிந்தனைகளை தான் உங்களுக்குள்ளாக ஏற்பட்டு கொண்டு விடும் என்பதை கிறிஸ்து சிலுவையின் வழியாக ஒன்று சேர்த்து ஒரு வார்கோதுமையின் வழியாக வந்திருக்கக்கூடிய அந்த பின்னணியத்தை கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ருசி பாராதே தொடாதே என்கிறதெல்லாம் மாற்றி அந்த உறவுக்குள்ளாக ஏற்படுத்தி ஆண்டவர் இந்த பையன், இந்த குடும்பம், இந்த வார்கோதுமை வழியாகத்தான் கடவுளுடைய ராஜ்யம் வெளிப்படும் என்பதை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்தில் தான் ரூத்தினுடைய பின்னணியில் தான் இயேசுவானவர் பிறக்கிறார். தாவீதுடைய சந்ததி உருவாக்கப்படுகிறது. அவருடைய பாரம்பரியத்தில் தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்து இந்த உலகத்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய செழிப்புள்ள பின்னணியத்திலிருந்து அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு வார்கோதுமையின் வழியாக வருகின்ற ஒரு பையனின் வழியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அப்பங்களை எடுத்து ஆசீர்வதித்து, அந்த வார்கோதுமை என்பது சேதமாய் போய்விடாதபடிக்கு அதை மீதியாய் சேர்த்து வைத்து, இதை வழியாக நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய திருப்பணியை இப்படித்தான் நீங்கள் தொடர வேண்டும் என்கிறதை இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால உணவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த உணவு கிறிஸ்துவின் வழியாக எப்படி உடைக்கப்பட்டு இன்றைக்கு நம்மோடு கூட உறவு கொண்டிருக்கிறதை என்பதெல்லாம் நினைத்து பார்க்க ஆண்டவராக இயேசுவானவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட செயல்பட்டு வருகிறார். அன்பானவர்களே, இயேசுவினுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துடைய போதனை, இயேசுனுடைய வழிநடத்துதலை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டு நமக்குள்ளாக ஒற்றுமை உணர்வுகள், பாசம், நேசம், அன்பு நிறைந்தவளாக இந்த உலகத்திலே வாழ, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை மீண்டுமாக நாமளும் பின்பற்றி வாழ கடவுள் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட வழியிலே நம்மை ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, ஒரு சாதாரணமான ஒரு சிறு பையன் வழியாக ஒரு அசாதாரணமான நிகழ்வை ஏற்படுத்தின கடவுள் இயேசுவானவனே, ஒரு சாதாரணமான ஒரு சிறு பெண்ணின் மூலியமாக நாகமான வாழ்க்கையை மாற்றின ஆண்டவனே, ஒரு சாதாரணமான வேலைக்காரர்களை கொண்டு தண்ணீரை கொண்டு திராட்சரசமாக மாற்றின ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இப்படி ஒரு சாதாரணமானவர்கள், பலவீனமான பாண்டங்கள், ஒருவேளை குறைவு பெற்றிருக்கக்கூடிய மக்கள், ஆகாதண்டவர்கள், எதற்குமே பயனற்றவர்கள் என்கிறவர்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பின்னணியத்தில் ஆண்டவராக இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் முற்பிதாக்களும் வழியிலே வருகின்ற அநேக காரியங்களை நாங்கள் நாளில் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டு உதவி செய்து சுவாமி, நாங்களும் எளிமையாக இருந்து தாழ்மையாக இருந்து மாமிசத்தின் சிந்தனைப்படி அல்லாமல் கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே நாங்கள் வளர்ந்து எல்லாம் ஒன்றிணைக்கப்பட ஆண்டவர் கிருபித்தார். தொடர்ந்து முடிய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, தொடர்ந்து எங்களை வழிநடத்த ஆண்டவர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய மாத நேரத்தில் நாங்களும் நாளில் கலந்து கொள்ள உடைய வேத வசனங்கள் எல்லாம் நாங்கள் சிந்திக்க தியானிக்க நீ தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்துடைய கடைசி நாட்களை நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு செய்த உதவிக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி, உழைக்கிற மக்கள், பாடுபடுகிற மக்கள், பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று பல்வேறு விதங்களிலே இருக்கக்கூடிய அருமையான குடும்பத்து மக்கள் பிள்ளை எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீதாமை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் உடைய கர்த்தர் போகிறோம். உடைய தெய்வமான பிரசன்னம் இருந்து வழிநடத்த கர்த்தர் கிருபை தான். நாள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து பராமரித்த ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிபடுகிறாக. எல்லா கணத்தையும் மகிமை துதியும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
25வது பாமாலை பாடும். பாமாலை 25வது பாமாலை. அன்பு பிதாவே, எங்களை மீண்டுமாய் உடைய கருத்தில் கொடுக்கிற சுவாமி மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள கர்த்தர் குறிப்பி தருவீராக. எல்லா மகிமையும் கணத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் புறப்பட்டு செல்லுங்கள்.